பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. மாத பிறப்பின் ஜெபத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதம், உங்கள் தேவைகளை யெகோவா ஈரே நாமமுடைய நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் தேவைகள், உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, ஆமா, உங்கள் தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிற தேவன் கண்டிப்பாய் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஆகாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற விசேஷங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கண்டிப்பாய் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் மாற்றத்தை காண்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் யாவும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதற்கும் கலங்காதிருங்கள். இந்த மாதம் முழுவதும் பிதாவாகிய தேவன் தாமே உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்துவாராக. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கஷ்டமுள்ள நல்ல பிதாவே, அப்பாவுடைய பர்வதத்திலே எங்கள் குறைகளை எல்லாம் பார்த்து கொள்வீரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், உலக பிரகாரமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் பர்வதத்திலே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நன்மையினாலும் கிருபையினாலும் நீ முடிசூட்டி கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். 9 மாதங்களை நாட்டிலே கடந்து 10ஆம் மாதத்திலே அடி எடுத்து வைக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பெருகமான ஆசீர்வாதத்தை தாரும். தொழில்களிலே நஷ்டம் ஏற்படாத படிக்கு, வேலைகளிலே எந்த தொந்தரவுகளை ஏற்படாத படிக்கு, வருமானங்களிலே எந்த நஷ்டங்களை ஏற்படாத படிக்கு ஆசீர்வாத நன்மைகளால் நீர் மாற்றி அமைத்து தாரும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் தியானித்திருக்கிறோம் ராஜா. அதன்படியாக யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் நீர் பார்த்து கொள்வீர் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் எங்களை பர்வதத்திலிருந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். இந்த மாதம் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களுக்கு முடியற்ற ராஜா. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.